أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் சென்ற வகுப்பிலே ஒரு குழந்தை கிடைத்ததும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில சுன்னாக்களை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடராக இன்றைய வகுப்பிலே இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக அகீகா தொடர்பாக சில விளக்கங்களை தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். அகீகா என்பது ஒரு குழந்தை கிடைத்ததற்காக வேண்டி ஒரு ஆட்டை அல்லது 2 ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுப்பதை குறிக்கும். இதுதான் பொதுவாக அகீகா என்பதன் மூலம் நாடப்படக்கூடிய ஒன்றாகும். இந்த அகீகாவை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தியுள்ளார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நசாஇ என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குலாமு முர்தஹனுன் பி அகீகத்திஹி, ஒரு குழந்தை தன்னுடைய அகீகாவை கொண்டு அடமானமாக்கப்பட்டுள்ளார். துஸ்பஹு அன்ஹு யௌம ஸாபிஅ, 7வது நாள் அந்த குழந்தைக்காக வேண்டி அகீகா கொடுக்கப்பட வேண்டும். வயுசம்மா, பெயர் வைக்கப்பட வேண்டும். வயுஹ்லகு ரஸுஹு, அவனுடைய தலை மழிக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசன் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அகீகா உண்மையிலேயே குழந்தையினுடைய தந்தையின் மீதுள்ள ஒரு பொறுப்பாக காணப்படுகிறது. இந்த அகீகாவை நிறைவேற்றுவது வாஜிபா அல்லது சுன்னாவா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதிலே ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அகீகா கொடுப்பதற்கு தகுதியானவர் அகீகா கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகும். அதாவது சுன்னா முஅக்கதா என்கிற நிலையில் உள்ள ஒரு சுன்னத்தாகும் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த அகீகாவை ஒரு தந்தை, ஒரு குழந்தையை பெற்றிருக்கிற தந்தை, அவருக்கு வசதி இருக்கிற போது நிறைவேற்றுவது மிக முக்கியமான ஒன்றாக இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அகீகா எப்போது கொடுக்க வேண்டும் என்பதிலும் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதிலே எல்லோருமே ஏகோபித்திருக்கிற ஒரு கருத்து என்னவென்றால், 7வது நாளில் அகீகா கொடுப்பது சுன்னா என்பது. குழந்தை பிறந்து 7வது நாளில் அகீகா கொடுப்பது சுன்னத்தானது என்பதிலே எல்லோரும் ஏகோபித்த நிலையில் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் 7க்கு பிறகு கொடுக்கலாமா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சில அறிஞர்கள் 7க்கு பிறகு கொடுக்க முடியாது என்கிற கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி 7க்கு பிறகு அகீகா கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சுன்னத்தை நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். அதாவது 7வது நாளில் கொடுப்பது சுன்னா என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. நாம் அடிக்கடி வலியுறுத்துகிற ஒரு விதி என்னவென்றால், அல் ஹுரூஜு மினல் ஹிலாஃபி ஹைர், கருத்து வேறுபாட்டுக்குள் இருந்து எப்போதுமே வெளியேறிவிட வேண்டும், அதுதான் சிறந்தது. அந்த அடிப்படையில் 7வது நாள் அகீகா கொடுப்பது என்பது சுன்னா என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. 7க்கு பிறகு கொடுக்கலாமா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றால் நாம் மேக்சிமம் 7வது நாள் கொடுத்து விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 7க்கு பிறகு கொடுக்கலாமா என்று கேட்டால் அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அல் அகீகத்து துஸ்பஹு லி 7 அவு லி 14 அவு லி 21. அகீகா 7 அன்று கொடுக்கப்பட வேண்டும்
அல்லது 14 அன்று கொடுக்கப்பட வேண்டும், அல்லது 21 அன்று கொடுக்கப்பட வேண்டும். இந்த ஹதீஸ் பைஹகியில் இடம்பெறுகிறது. இது சஹீஹா தஈஃபா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா தன்னுடைய சஹீஹுல் ஜாமியா என்கிற புத்தகத்தில் 4132வது எண்ணிலே இது கொடுப்பது இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதை சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் 7க்கு பிறகும் கொடுக்கலாம் என்கிற கருத்து தான் வலுவானதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அகீகா கொடுத்தார்கள் என்று அந்த செய்தி தொடர்பாகவும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஷேக் அல்பானி அதை ஆதாரபூர்வமானது என்று சொல்லுகிறார்கள். அதே போல இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது, எனக்கு அகீகா கொடுக்கப்படவில்லை என்பது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுமாக இருந்தால் அதற்காக நான் அகீகா கொடுப்பேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதே கருத்தை ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்களும் சொல்லுகிறார்கள். எனவே ஒருவருக்கு 7வது நாளில் அகீகா கொடுக்க முடியாமல் போனால் அவருக்கு வசதிப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அகீகாவை கொடுத்து கொள்ளலாம் என்கிற கருத்து தான் வலுவானதாக இருக்கிறது. வல்லாஹு தஆலா ஆலம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அகீகா கொடுக்கிற அந்த மிருகம் எது என்பதை பொறுத்தவரையில் ஹதீஸ்களிலே மிக தெளிவாக ஆடுகள் என்று வருவதை நாம் பார்க்கிறோம். சில அறிஞர்கள் ஒட்டகம், மாடு, அதாவது உதுஹியாவுக்காக பயன்படுத்துகிற பிராணிகளை கொடுக்கலாம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்து வலுவானது கிடையாது. வலுவான கருத்து, மிக சரியான கருத்து வல்லாஹு தஆலா ஆலம், ஆடுதான் அகீகாவாக கொடுக்க வேண்டும் என்று. இது தொடர்பாக நிறைய ஹதீஸ்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலே குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி அதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஉக்க அனில் குலாமி ஷாத்தைன் வ அனில் ஜாரியதி ஷாத். அதாவது ஆண் குழந்தைக்காக 2 ஆடுகளும் பெண் குழந்தைக்காக 1 ஆடும் அறுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல அனில் குலாமி ஷாத்தானி வ அனில் ஜாரியதி ஷாத்துன் என்று உம்மு குர்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள், பெண் குழந்தைக்கு 1 ஆடு என்று. அதே போல பைஹகியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே அனில் குலாமி ஷாத்தானி முத்தகாஃபிஅத்தானி வ அனில் ஜாரியதி ஷாத்துன், ஆண் குழந்தைக்கு சமமான 2 ஆடுகளும் பெண் குழந்தைக்கு 1 ஆடும் என்று வருகிறது. இவ்வாறான ஹதீஸ்களிலே ஆடு என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அகீகாவுக்காக வேண்டி ஆடு கொடுப்பதுதான் மிக பொருத்தமானதும் சரியானதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம், அல் ஹுரூஜு மினல் ஹிலாஃபி ஹைர், கருத்து வேறுபாட்டுக்குள் இருந்து வெளியிறங்குவதுதான் சிறந்தது. ஆடு என்பதில் கருத்து வேறுபாடே கிடையாது. அகீகாவில் ஆடு என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடே கிடையாது. ஒட்டகம், மாடு போன்றவற்றை கொடுக்கலாமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்ப கருத்து வேறுபாடான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் நுழைந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்க வேண்டும். இந்த ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகள் என்று சொல்லும் போது ஒரு ரிவாயத்திலே முத்தகாஃபிஅத்தானி என்று வருகிறது. அந்த 2 ஆடுகளும் சமமானதாக இருக்க வேண்டும் என்று. சமம் என்று சொல்லுகிற போது பார்வைக்கு கிட்டத்தட்ட 2 ஆடுகள், 1 ஆடு ஒரு 20 கிலோ இருக்கும் என்றால் மற்ற ஆடும் அதே போன்ற ஒரு சைஸிலே தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்தாக உலமாக்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே சமமாக பார்வைக்கு ஓரளவு ஈக்குவலாக இருக்கக்கூடிய 2 ஆடுகள் ஆண் குழந்தைக்கும் 1 ஆடு பெண் குழந்தைக்காக வேண்டியும் அகீகா கொடுக்கப்பட வேண்டும். இந்த 2 ஆடுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாவிட்டால் அவர் 1 ஆடு கொடுக்க முடியும்.
2 ஆடுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாத ஒருவராக இருக்கிறார், குழந்தை கிடைத்திருக்கிறது என்றால் 1 ஆடு குழந்தைக்காக கொடுக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்ததாகவும் சில செய்திகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஆடு ஆணாடாகத்தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இப்ப நிறைய பேர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அகீகா கொடுப்பதாக இருந்தால் ஆண் ஆடுதான் கொடுக்க வேண்டும் என்று. அப்படி கிடையாது. பெண் ஆடும் கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அபூதாவுதிலே நாம் பார்க்க முடிகிறது. ஷேக் அல்பானி அதை சஹீஹ் என்கிறார்கள். அனில் குலாமி ஷாத்தானி, ஆணுக்கு 2 ஆண் குழந்தைக்காக 2 ஆடுகளும், வ அனில் ஜாரியத்தி ஷாத்துன், பெண் குழந்தைக்கு 1 ஆடும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். லா யதுர்ருக்கும் அதுக்ரானன் குன்ன அம் இனாதா, அந்த ஆடுகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆணாடும் கொடுக்கலாம், பெட்டை ஆடும் கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அகீகாவுக்காக வேண்டி ஒருவர் கடன் பெறுவது, தனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது, அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்க வேண்டும், தன்னிடம் வசதி இல்லை, கடன் எடுத்து அகீகா கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் இது 2 வகைப்படும். ஒன்று, கடன் எடுத்து திருப்பி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவராக, வாய்ப்புள்ளவராக அவர் இருந்தால் அவர் கடன் எடுத்து அந்த சுன்னாவை நிறைவேற்றுவது சிறந்தது. அதே நேரத்தில் வாய்ப்புகள் வசதிகள் இல்லை, கடன்பட்ட அகீகா கொடுத்து விட்டால் அந்த கடன் தன்னுடைய தோளில் எப்போதும் கடனாகவே இருந்து வரும் என்கிற நிலையில் உள்ள ஒருவரை பொறுத்தவரையில் அவர் கடன்பட்டு அகீகா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல இப்போ வெள்ளம் ஏற்படுகிறது அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்படுகிறது, அந்த நேரத்தில் மக்களுக்கு பணம் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எனவே அகீகாவுடைய அந்த பெறுமதிக்கு, அகீகாவுக்காக வேண்டி வாங்க போகிற ஆட்டினுடைய பெறுமதியை பணமாக நாம் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் அவ்வாறு செய்வது பொருத்தமானது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் பணப்புழக்கம் இருந்திருக்கிறது, பண தேவை இருந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்கள் ஆடுதான் கொடுக்க சொன்னார்கள், ஆடுதான் கொடுத்தார்கள் என்கிற அடிப்படையில் ஆட்டைத்தான் கொடுக்க வேண்டும், அதனுடைய பெறுமதியை கொடுப்பது பொருத்தமானது அல்ல என்று உலமாக்கள் குறிப்பிடுவதை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக வேண்டி அகீகா கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் சுட்டி காட்டியிருந்தோம். அப்ப குழந்தை எனும் போது 7வது நாளை அடைந்த குழந்தைக்கு தான் கொடுக்க வேண்டுமா, அல்லது பிறந்தவுடன் மௌத்தான குழந்தைக்கும் கொடுக்க வேண்டுமா, அல்லது சில நேரங்களில் தாயினுடைய வயிற்றிலிருந்து மௌத்தாகி பிறக்கிற குழந்தைக்கும் கொடுக்க வேண்டுமா என்கிற ஒரு மசாலா இருக்கிறது. இந்த மசாலாவை பொறுத்தவரையில், அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடன் மௌத்தாகிறது, அப்ப ஹதீஸ்ல வருது 7வது நாள் அகீகா கொடுக்க வேண்டும் என்று. அப்ப பிறந்தவுடன் மௌத்தாகி விட்டது, எனவே 7வது நாளை அடையவில்லை, எனவே அதற்காக வேண்டி அகீகா கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் மரணித்து பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு அகீகா கொடுக்க வேண்டுமா? இதிலே இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது தொடர்பாக சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றில் 4 மாதங்களை பூர்த்தியாக்கிவிட்டால், ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் வயிற்றுக்குள் 4 மாதங்களை பூர்த்தியாக்கி விட்டால் அந்த குழந்தைக்காக அகீகா கொடுப்பது, பெயர் சூட்டுவது என்பது மார்க்கத்தில் உள்ளதாகும். ஏனென்றால் நாளை மறுமையிலே அதுவும் ஒரு உயிராக, ஒரு மனிதனாகத்தான் எழுப்பப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அகீகா கொடுக்கிற போது, அந்த பிராணியை அறுக்கிற போது நாம் என்ன கூற வேண்டும் என்று கேட்டால், பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறினால் போதுமானதாகும்.
பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி மனதால் இது என்னுடைய இந்த குழந்தைக்கான அகீகா என்று நினைத்து கொண்டால் போதுமானதாகும். அதே போல சில மக்களிடத்தில் ஒரு கருத்திருக்கிறது, குழந்தை அந்த அகீகாவினுடைய எலும்புகளை வெட்டாமல் உடைக்காமல் ஜாயிண்டால் அதனுடைய மூட்டுக்களால் தான் அதை கலட்டி எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்திருக்கிறது. இது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சில அறிஞர்கள் அவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் வலுவான செய்திகள் கிடையாது என்ற அடிப்படையில் நாம் வெட்டி உடைத்து கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அகீகாவினுடைய இறைச்சியை நாம் என்ன செய்வது என்று கேட்டால், அந்த இறைச்சியை நாம் தாராளமாக சாப்பிடலாம். அகீகா கொடுக்கிறவர்கள் தாராளமாக முழு ஆட்டையுமே அவர்கள் சாப்பிட விரும்பினால் சாப்பிடலாம், அல்லது முழுக்க சதக்கா செய்ய விரும்பினால் சதக்கா செய்யலாம், அல்லது அவர்கள் அதை ஒரு விருந்தாக சமைத்து மக்களை அழைத்து ஒரு விருந்தாக கொடுக்க விரும்பினால் அதுவும் செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகீகா கொடுக்கிற போது அந்த அகீகா ஆட்டின் இறைச்சி அந்த இரத்தத்தை எடுத்து குழந்தையினுடைய தலையில் தடவி விடுவது என்கிற ஒரு நிலை ஜாஹிலிய காலத்தில் இருந்திருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக குழந்தையினுடைய தலையிலே குங்குமத்தை தடவுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தையினுடைய தலையை மழிப்பது என்பதும் 7வது நாள் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். அப்ப குங்குமம் தடவுவது என்பது மழித்த தலையில் தடவுவதாகும். அப்ப 7வது நாள் தலையை மழிக்க வேண்டும். இந்த தலையை மழிப்பதை பொறுத்தவரையில் ஆண் குழந்தைகளுடைய தலையை மழிப்பது என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. 7வது நாள் ஆண் குழந்தையினுடைய தலையை மழிப்பது என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த பெண் குழந்தையினுடைய தலையை மழிக்கலாமா என்பதை பொறுத்தவரையில் அதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பெண் குழந்தையினுடைய தலையை மழிக்கக்கூடாது, ஆண் குழந்தையுடைய தலைமுடி மாத்திரம்தான் மழிக்கப்பட வேண்டும், பெண் குழந்தையினுடைய தலைமுடி மழிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு செய்தியை சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் 2 பேருக்கும் மழிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதிலே இந்த கருத்து வேறுபாடு இரண்டுமே நியாயமானதாகும். வல்லாஹு தஆலா ஆலம். 2 பேருக்கும் மழிக்கலாம் என்கிற கருத்துத்தான் மிகவும் வலுவானதாக தெரிகிறது. ஏனென்றால் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே மார்க்க சட்டங்கள் பொதுவானவையாகும். அந்த அடிப்படையில் ஆண்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனுக்கு தலையை மழித்தார்கள் என்று வருகிறது. அதே போல வேறு சில பெண் குழந்தைகளுக்கு மழித்ததாகவும் சில செய்திகள் வருகின்றன. அதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, சஹீஹா இல்லையா என்று. இவற்றை வைத்து பார்க்கிற போது பெண் குழந்தைகளுக்கும் மழிக்கலாம் என்கிற கருத்துத்தான் வலுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். எனவே இவ்வாறு இந்த அகீகாவை நாம் நிறைவேற்ற வேண்டும். குழந்தையினுடைய தலையை 7வது நாள் மழிக்க வேண்டும். அகீகா கொடுத்து விட்டு அன்று அந்த முடியை மழித்து விட்டு தலையிலே குங்குமம் இருந்தால் அதை குழந்தைக்கு தடவி விட வேண்டும். இவைகளெல்லாம் சுன்னத்தானவையாகும். அதே போல குழந்தையினுடைய முடிக்கு ஈக்குவலாக வெள்ளியை கொடுப்பது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது அந்த முடியை நிறுத்து பார்த்து அதனுடைய அளவுக்கு வெள்ளி கொடுப்பது. இதிலே வரக்கூடிய ஹதீஸையும் சில அறிஞர்கள் சஹீஹ் என்கிறார்கள், சிலர் லைஃப் என்கிறார்கள். எனவே இதிலும் அல்-அம்ரு ஃபீஹி வாசி என்று சொல்வது போல விரும்பியவர்கள் அந்த முடிக்கு அதனுடைய அளவுக்கு வெள்ளியை தர்மமாக கொடுக்க விரும்பினால் வெள்ளியை கொடுக்கலாம், அல்லது கொடுக்காமல் விடுவதாக இருந்தாலும் குற்றமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளோடு தொடர்பான இன்னும் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை நம்முடைய அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையிலே புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.